ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் தோசை தவா ஒன்று ஸ்டீலில் வாங்கிட்டு வந்தாருங்க. அதை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசை தவா எடுத்து நல்லா சோப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஆயில் நிறையா பூசி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. என்னோட நெய்பர்ஸ் எனக்கு சொன்ன ஐடியா தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். அரிசி வடித்த சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா தோசை தவாவில் நல்லா ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லேயரை ஃபுல்லாக தோசைக்கல்ல ஃபுல்லாகவே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு லேயராக வந்து போட்டு திரும்பவும் நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அதில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா கல்லுப்பு நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக போட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி தோசைக்கல்ல வச்சு நல்லா தேய்ங்க. நெக்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு கொட்டிட்டு நல்லா ஆனியன், பெரிய ஆனியன் இருக்கு இல்லைங்களா, பிக் ஆனியன் நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக போட்டு நல்லா ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆனியன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நெக்ஸ்ட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்கு ஒன்று ஊற்றி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை அதுக்கப்புறம் ஊற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா சுற்றி நல்லா எடுத்து விட்டுட்டு, ஃபஸ்ட்டு அப்படி தான் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். நல்லா ஊற்றி விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா நம்ம அரிசியில் நான் அன்றைக்கி வந்து கேரட்டும் ஆனியனும் போட்ட மாவு வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஊற்றி நான் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து பார்த்தேன். நல்லா தோசை சூப்பராக வந்தது. என்ன கேட்டால் கிறிஸ்பி ப்ளஸ் ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்டியான தோசை எதில் கிடைக்கும் அப்படின்னா ஸ்டீல் தோசை தவால தாங்க கிடைக்கும்னு நான் சொல்ல மறந்துட்டாங்க. இதனோட ரேட்டு 500. இது யூஸ் பண்ணால் தான் ஹெல்த்தின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது வந்து ஸ்டீலில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அயன் கொஞ்சம் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அது மேலே இருக்க கோட்டிங்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பட் லாங் லைஃப் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.